Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அரோ ரோட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக, அதாவது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. சனினாலே கொஞ்சம் ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் அப்படிங்கிறது தான் இயற்கை. அதுவும் எனக்கு என்ன செய்ய போகுது சனி இந்த மாற்றத்தின் மூலமாக, ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற கிரக பெயர்ச்சியை விட சனி பெயர்ச்சிக்கு மட்டும் ஒரு கூடுதலான தூக்கலான ஆர்வம் ஜோதிடம் அறிந்தவர்களிடையே இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 வருஷம் 2.25 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய சனி. இதற்கடுத்து 1.5 வருஷம் ராகுகேது, 1 வருஷம் குரு பகவான். அப்போ 9 கிரகங்கள்லேயே அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய, வருடங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பகவான் மாறுவது நல்ல இடத்துல வந்தால் நல்லது பண்ண மாட்டாரா என்கின்ற மாதிரியான ஒரு எண்ணம். சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகமாச்சே, எனக்கு எதனா கெடுதலை இந்த நாளில் செஞ்சுருவாரோ என்கின்ற ஒரு அமைப்பு. இன்னும் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வருஷம் அவர் 12 ராசிக்கு சுற்றி வர்றதுக்கான அமைப்புகள் வரும். அந்த 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் 2.5 ஒரு 3 பகுதியில் மட்டும்தான் நல்லதையே செய்வார். மற்ற 22.5 வருஷம் அவர் கெட்டதை தான் செய்வார். அப்போ எனக்கு ஏதாவது நல்ல இடத்துல நல்ல பலன்களை செய்வாரா என்கின்ற ஒரு ஆர்வத்தின், கூடுதலான ஒரு ஆர்வத்தின், அதிகப்படியான எதிர்பார்ப்பின் அமைப்பில் தாங்க இந்த சனி பெயர்ச்சியில் மட்டும் மக்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இப்போ என்ன நடக்குது? கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு, குருவின் வீட்டிற்கு, தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து குருவின் வீட்டிற்கு இப்போது மாறுகிறார், மீன வீட்டிற்கு மாறுகிறார். ஐயா, சனி யார் யாருக்கு? 12 ராசி இருக்குதுங்க. இந்த 12 ராசியில் எல்லா ராசிக்கும் அவர் கெடுதலை செய்ய போகிறதில்ல, எல்லா ராசிக்கும் அவர் நன்மைகளையும் செஞ்சிட போகிறதில்ல. எவர் ஒருவருடைய ராசிக்கு 3, 6, 11 ஆகின்ற இந்த 3 இடங்களில் சனி வருகிறாரோ அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய ஒரு நல்ல விதிங்க. சரி, இந்த அமைப்பில் அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வர்றார். சூப்பர்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோக பலன்கள், லாபஸ்தானத்தில் தொட்டதெல்லாம் லாபம், வெற்றி என்கின்ற அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல வருகிறார். இந்த 6ஆம் இடம் என்பதும் ஓரளவிற்கு கடனற்ற, நோயற்ற, எதிர்ப்புகளற்ற ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்கின்ற அமைப்பு முடிந்து அப்படியே ஒரு மாதிரியான 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக ரிஷபம், துலாம், மகரம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெருத்த யோகத்தை தரக்கூடிய, இருக்கிற கஷ்டங்களெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக தரார். இந்த ராசிக்காரர்களுக்கு அது உண்மையிலே கொஞ்சம் நன்றாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் 12ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த 7.5 சனி அமைப்பு முதல்ல 2.5 வருஷத்துக்கு பெரிய சோதனைகளை தராது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சனி பயிற்சியில் 2027 ஜூன் மாதம் நடக்கிறதுல உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். ஆக இப்போவே நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. விரயச்சனியாக வர்றார். 7.5 சனி ஆரம்பத்தில் விரயச்சனியாக அமையும். அந்த விரயச்சனியில் என்ன பண்ணோம்? காசு பணம் விரயமாகும். ஆனால் அவரே காசு கொடுத்து அவரே காசை காலி பண்ணுவார். அதனால் பணம் வரப்போது ஜாலியாக செலவு பண்ண போகிறீங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆயிடுச்சே, கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக தான் இருக்கணும். அதுலேயும் நான் 2 பங்காக பிரித்து சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் வீடு வாகன அமைப்புகள் எல்லாமே அப்படியே நல்லபடியாக நடக்கும். 20-30 வயதில் இருக்கக்கூடிய யூத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு, அதாவது இந்த இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும். லவ் எல்லாம் பிரேக்கப் ஆகும், ஒரே கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். இருந்தாலும் இந்த ஜென்மச்சனி என்பது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் ஆணை பெண்ணை புரிய வைக்கக்கூடிய, பணத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்புன்றதுனால மீனராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு தேவையான ஜென்மச்சனி அப்படின்னு தாங்க சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி வருகிறது. ஆனால் அந்த அஷ்டமச்சனி இப்போது பகவான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான்னு தான் சொல்லணும். அஷ்டமச்சனி நேரத்தில் 1.5 வருஷத்திற்கு மேலாக 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது அவர்களுக்கு வேதை என்கின்ற ஒரு அமைப்பை, அதாவது கெட்ட பலன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேதை என்கின்ற ஒரு அமைப்பை கொடுத்து விடுவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியை பற்றி பயமே இல்லைங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போ ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய மீனம் மற்றும் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்க போவது இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். அஷ்டமச்சனி விலகுது. அப்படியே பட்டாசு வெடித்து சனியை அப்படியே வெளியே அனுப்பலாம். அப்பா என்னை பிடிச்சிருந்த அத்தனை இதுவும் கடகராசிக்காரர்களுக்கு நோய் தீரும், கடன் தீரும், துயரம் தீரும், துக்கம் தீரும், தூக்கம் வரும் என்கின்ற அளவிற்கு கடகத்திற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அதே நேரத்தில்
கும்பராசிக்காரங்களும் ஜாம்னு இருக்கலாம், ஏன்னா ஜென்மச்சனி விலக போகுது. இந்த கடகமும் கும்பத்தையும் 2 பேரும் நிற்க வச்சு கேளுங்க 2 வருஷம் எப்படி இருந்ததுன்ட்டு. இவங்க தான் ஜோசியத்தை ஆமாங்க உண்மைங்கன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடந்த 2 வருடங்களாக சோஷியல் மீடியாவில் ராசி பலனை அதிகமாக யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களும் இந்த கும்பராசிக்காரங்களும் இருந்தாங்க. ஆக இந்த கடகமும் கும்பமும் ஒரு நிலையில் தன்னுடைய துயரம் துன்பங்களிலிருந்து அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை கொண்டதாக நிச்சயமாக இருக்குது. அவங்களுக்கு எந்த சோதனையும் இல்லைங்க, கெட்டதெல்லாம் விலக போதுங்க. மிச்சத்தான் இந்த ஒரு 7-8 ராசி 6-7 ராசி இருக்கு இல்லையா, மிதுன ராசிக்காரர்கள் பரவாயில்லை, நன்றாக இருக்க போகிறீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி விலகக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கும் கவலை இல்லாத ஒரு நிலைமை. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க. ஆக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்புகளில் தான் சாதக பாதகங்களை தருவார். ஆயினும் தனித்தனியாக கொஞ்சம் விவரமாக பேசணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா. இப்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான என்னென்ன பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி தரும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் பெரிய சோகங்கள் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. இளைய பருவத்தினருக்கு பணம்னா என்ன, உறவுகள்னா என்ன என்பது போன்ற சில பல அமைப்புகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய சனி இப்போது என்னவாக இருக்கிறார், 12ஆம் இடத்துல வர்றார். 12ஆம் இடத்துல வந்தாலே செலவுகளை செய்ய வைப்பார். செலவுகள்னா என்ன, செலவு செய்கிறதுக்கு காசு வேணும்ல, வருமானம் வரணும்ல. சும்மா கடன் வாங்கிய செலவு பண்ண முடியும், நல்ல வருமானம் இருக்குங்க. ஆனால் அந்த வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு தான் உங்களில் எல்லாருக்குமே மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும். பெரிய அளவில் சில மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஒரு பிடித்தமில்லாத சூழ்நிலை, வேலை போகும் திரும்ப கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் சில பல விரயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு சொந்த பந்தங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கையில் இருக்க காசை மொத்தமாக தங்கத்திலேயோ ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடாக மாற்றக்கூடிய அமைப்புகள்னு எல்லாமே அப்படி ஒன்று பெரிய கஷ்ட நஷ்டங்கள் தற்போது கிடையாதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே ஒரு சனி மட்டும் எல்லா கெடுதலையும் செஞ்சிட போகிறதில்ல. அடுத்தடுத்து வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. மற்ற கிரகங்கள் ராகுகேது இருக்குது. அதே மாதிரி ராகுகேதுக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்திலே 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போது 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பித்தாலும் கூட அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ராகு கேதுக்களில் ராகு 11ஆம் இடத்துல ஒரு 1.5 வருஷத்துக்கு வர்றதுன்றது பெரிய சோகங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு. ஆகவே இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு சில மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வெளிநாடு போகுதல், கொஞ்சம் அலைச்சல்கள், ஒரு தேவையில்லாத சங்கடங்கள், கொஞ்சம் பணவரவுகள் இருந்தாலும் கூட அதை சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு அப்படியே செலவு செய்யக்கூடிய நிலைமைன்னு இருக்குமே தவிர ஒரு 40-50 வயது தாண்டி 2வது சுற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, 50 வயசு தாண்டினாலே நீங்கள் 20 வயசில் 7.5 சனியை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 50 வயது தாண்டிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் நல்ல வீடு கட்டுறது, ஒரு வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குறது, ஒன்றுமே இல்லாதவங்க பைக் வச்சுருக்கிறது, பைக் வாங்குறது, அல்லது பிள்ளைகளுக்காக நல்ல விதமான செலவு, மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்களுக்கு ஏதேனும் ஒரு சொத்து பத்து சேர்க்கை மற்றும் கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரியான விசேஷ அமைப்புகள் தான் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் செலவுகளை பற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள், கிட்டத்தட்ட 80 மார்க் 85 மார்க் கொடுப்பேன். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்களை தடக்கூடிய நிலைமையில் இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இப்போ பெரும்பாலும் சாதகமான நிலைமையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. எப்படி இருக்குது, சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம், கிட்டத்தட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் ஒரு 1.5 மாதத்திலேயே மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக குருப்பெயர்ச்சி 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 2-11ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தை அடையக்கூடிய இந்த தன்மை அட்டகாசமான ஒன்றாக அப்படியே இவர்களுக்கு இருக்கும். யாருக்கு இருக்கும், ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். பணம் வரப்போகிறது, வெற்றி கிடைக்கப் போகிறது, லாபம் கிடைக்கப் போகிறது, எல்லாம் கிடைக்கப் போகிறது, தொட்டது துலங்க போகிறது. வெற்றி அனைத்து அமைப்புகள்லையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகள், ஒரு மாதிரி சந்தர்ப்பங்களை நழுவிட்டவங்க எல்லாருக்குமே அந்த நல்ல இனிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே எதுவும் நான் சாதிக்கவே இல்லைங்க, என்கிட்ட கலைத்திறமை இருக்குது, நான் சினிமாவில் நடிக்கணும், நான் டிவிக்கில் வரணும், நான் மீடியாவில் வரணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், 1000 கோடி சம்பாதிக்கணும். இப்போல்லாம் யாரும் 1 கோடி 2 கோடிலாம் ஆசைப்படுறதே இல்லை. 100 கோடி 1000 கோடி இப்படின்னு சொல்லிட்டு சைபர்னு பின்னாடி போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். அதெல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க.
கோச்சார ரீதியாக சனி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பிறந்த ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதிகள் யோகாதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறத விட ரெட்டிப்பு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்குங்க. வயதிற்கேற்றார் போல் ஒரு 20-25 வயசில் இருக்கிறவர் என்ன வேணும்னு கிடைப்பார். எனக்கு நல்ல பொண்டாட்டி வேணும், எனக்கு நல்ல புருஷன் வேணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை வேணும்னு நினைப்பீங்க. ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரணும், செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நோய் தீரணும், கடன் தீரணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 60 வயசு தாண்டினவங்களுக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ண நினைப்பீங்க. இது மாதிரி அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷ காலத்திற்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அப்படியே அமைத்து தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இருக்கும். வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், லாபம் வரும், வருகின்ற லாபத்தை சேர்த்து வைக்க முடியும், விரயங்கள் நிற்கும், இழந்து போன மதிப்பு மரியாதைலாம் திரும்ப கிடைக்கும். காசு பணம் வந்துட்டாலே எல்லாத்துலேயும் நமக்கு நம்மளை மற்றவங்க மதிக்கிறதுக்கான சூழல் வந்துடுது இல்லைங்க. ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை. ஆணுக்கு பெண்ணால் சந்தோஷம், பெண்ணுக்கு ஆணால் சந்தோஷம். குறிப்பாக வழக்குகளில் வெற்றி. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க ஒரு சமரசமாகக்கூடிய தன்மை, அல்லது உங்களுக்கு வழக்குகள் சாதகமென எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய, பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 11ஆம் இடத்து சனி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.